இந்த தேர்தல் களத்துல யாருமே கிடையாது. அது ரெட்டலை வந்து காஞ்சு போச்சு, முரசு கிழிஞ்சு போச்சு, ஒருத்தன் தாமரையை தூக்கிக்கிட்டே அலையறாங்க. வண்ட இன்னைக்கு ஏதோ புதுசா ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? யாராவது ரெட்டலைக்கு தாமரைக்கு ஓட்டு கேட்டு வந்தா சொல்லு. நான் அந்த பக்கம் ஆடு தொட்டியை கிராஸ் பண்ணா பட்டாளத்துல பாபு கடையில சாயங்காலம் பிரியாணி, காலையில மாட்டுக்கறி பிரியாணி நான் சூடா சாப்பிடுவேன். பாபு கிட்ட நல்லி எலும்பு போடுறா அப்படின்னா நம்ம வீட்டுல சாப்பிடுவோமா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆமா. தாமரகாரன் வந்து என்ன சொல்லுவான்? நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். நம்மளால இருக்க முடியுமா? சாப்பாட்டுல அவன் கை வைப்பான். நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். உலகத்திலேயே the world most expensive protein is beef. உலகத்துல மிகப்பெரிய புரோட்டீன் சக்தி எதுன்னா பீஃப் தான். அது சதை போடாது, உடம்புக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆண் பெண் எல்லாருக்கும் பீஃப்ங்கிறது நல்லது. தாமரக்காரன் வந்து என்ன சொல்லுவான்? மாட்டுக்கறி சாப்பிடாதீர்கள். சரிடா, மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்ற, நீ ஏன்டா மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற அப்படின்னா அது கோமியம்ங்கிறான். நமக்கு அது தேவையில்லை. அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். ஆனா நான் சாப்பிடுற உரிமையை எவனும் தடுக்க கூடாதா இல்லையா? அவன் வந்து தடுப்பேன்பா. நம்ம இங்க ஹக்கீம் பிரியாணி வந்து காலையில 3 மணிக்கு மாட்டுக்கறி பிரியாணி போடுவார். நம்ம அதுக்கு அடுத்த சந்தில மசூதிக்கு எழுத்த சந்தில உள்ள போனா வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆட்டுக்கால் பாயா பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்கள நீங்க அப்பெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் சரவணன் சரியா சொல்றேன்னா இல்லையா? நான் நம்ம மக்கள் சரியா சொல்றேன்னா இல்லையா? இப்படிதாங்க நம்ம வாழணும். ஏன்னா உங்களை தெரிஞ்சிருக்கும். என்னைய நான் பிரசன்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருங்க, சரவணன் எங்களோட அட்வொகேட்டா இருக்காரு, நாங்க எல்லா ஊருக்கு போயிருக்கோம், எல்லா இடத்துலயும் பேசியிருக்கோங்கிறத விட இது நம்ம மண்ணு, இது எங்க ஊரு, நீங்க எல்லாம் எங்க அக்கா எங்க அம்மாமார்கள், உங்ககிட்ட உரிமையா கேட்கிறோம். அவன் என்ன வந்தான்னா என்ன நடக்கும்? புதுமை பின் திட்டம், உரிமை தொகை, இலவச பேருந்து, இதையெல்லாம் மோடி சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிச்சை போட்டுட்டா அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களான். நமக்கு கலைஞர் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த உரிமை தொகை பேர் என்ன? உரிமை தொகை. நான் அப்பாவா கொடுக்கிறேன், அண்ணனா கொடுக்கிறேன், தம்பியா கொடுக்கிறேன். என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற அந்த திட்டத்திற்கு இந்த பாஜக பாசிச சங்கி கும்பல் நம்மளை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்றான். அவங்க கூட்டணி போட்டு வருவாங்க. ரெட்டலன்னு வருவான், தாமரன்னு வருவான். எவன் வந்தாலும் சொல்லு, எங்கள் மானத்தையும் உரிமையும் காப்பது உதயசூரியன். எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்முடைய புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரில் ஒரு கலை கல்லூரியை, உலகத்திலேயே முதலில் ஒரு கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரிட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தந்தை கலைஞர்னு சொல்லு. அம்பேத்கருக்கு பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதலில் தொடங்கியது எங்க சின்னம் உதயசூரியன். அதற்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லுங்கள். உதயசூரியன் குறித்தோ அல்லது இந்த இயக்கத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னவனுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன், இந்த தெரு சாதாரண தெருதான். பிரசன்னா எங்கெங்கோ எல்லாம் பேசி இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து பேசுகிற போது என் தாயின் மடியில் படுத்து கிடப்பது போல ஒரு உணர்வு. நண்பர்களே, நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்லுகிறேன், கடந்த முறை பெற்ற வாக்கை விட ஏறக்குறைய 2 மடங்கு வாக்கை பெண்கள் நீங்கள் சேர்க்க வேண்டும். நான் ஏன் ஆண்களுக்கு பேசல தெரியுமா? அவங்க எப்படியா இருந்தாலும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் பார்க்கிற பெண்களிடத்தில் நான் சொன்ன கருத்து சொல்லுங்க. நான் சொன்ன கருத்துல யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா தம்பி இது தப்புன்னு சொல்லுங்க, அதற்கு மாற்று வழி தருகிறோம். ஆனால் உங்களை பிச்சைக்காரர்கள், பிச்சை வாங்குகிறீர்கள் என்று சொன்ன பாஜகவோ அதிமுகவோ வந்தால் உங்கள் கையில் இருப்பதை உயர்த்தி காட்டுங்கள். அண்ணா ஒரு இளநீனா? தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நான் இங்க ஓட்டு கேட்டுதான் நீங்க சூரியனுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா கொள்ளன் தெருவில் வந்து ஊசி வித்த கதையா போயிடும். நீங்க எல்லாம் வந்து நம்முடைய உயிர் போனாலும் நாம் மறக்காத சின்னம் எது? சத்தமா என்ன சின்னம்? நமது சின்னம், கலைஞரின் சின்னம், அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் சின்னம், அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் சின்னம், அண்ணன் சேகர் பாபுவின் சின்னம், அண்ணன் தாயகம் கவியின் சின்னம். அவ்வளவுதான். நாம் உயிர் மாறினாலும் மாறுமே தவிர உதயசூரியன் என்னாலும் மாறாது.
என்னுடைய அருமை தங்கை மதிவதனி என்னென்னமோ பேசினாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பல. 3 விஷயத்தை மட்டும் பேசி நம்ம முடிச்சிருவோம். இங்க நிறைய மகளிர் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். இது பெரிய பிரச்சார கூட்டம் கிடையாது, இது கலந்துரையாடல் தான். உங்களுக்கு நல்லா ரீவைண்ட் பண்ணி போகணும். உங்களுக்கு 2 கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுத்தது யார்? சத்தமா சத்தமா சத்தமா. கலைஞர். கலைஞர் தானே கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இலவசமா 2 கேஸ் சிலிண்டர். தீந்து போச்சுன்னா புக் பண்ணா 2 சிலிண்டர் வீட்டுக்கு வரும். தூக்கிட்டு வர்றவர் மட்டும் அக்கா ஒரு 50 ரூபாய் கொடு அப்படிம்பாரு, நீங்க கொடுப்பீங்க. சிலிண்டரை வாங்கி வீட்டுக்குள்ளார வச்சிருவோம். இது ஏன் சிலிண்டர் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம மக்கள் விறகு வச்சு கறி வச்சு மண்ணெண்ணெயை வாங்கி ஊத்தி அது அணையுது எரியுதுன்னு பார்த்து புல்லாங்குழல் வச்சு ஊதி அடுப்பை எரிச்சு பெண்கள் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தப்ப கலைஞர் சொன்னார், முதல்ல 1 சிலிண்டர் கொடுத்தார், அப்புறம் 2 சிலிண்டர் கொடுத்தார், அப்புறம் அடுப்போட சேர்த்து 2 சிலிண்டர் கொடுத்தார். கொடுத்தாரா? ரைட். இது திராவிட மாடல். இது கலைஞருடைய ஆட்சி, திமுக ஆட்சி. இப்ப அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க எல்லாரும் கேஸுக்கு மானியம் உங்களுக்கு தரோம், பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு மோடி சுட்ட வடையும் நம்ம நிம்மியக்கா தெரியுமா, நிர்மலா சீதாராமன், அந்த 2 பேரும் சேர்ந்து சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாம் போய் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்களா? இப்ப மோடியும் நிம்மியும் போடுற மானியம் உங்க அக்கவுண்ட்ல வருதா? வருதா? சத்தமா சொல்லு, சத்தமா. அக்கா வர கை தூக்கி சொல்லுங்க, வருதா? அவ்வளவுதான். 2 சிலிண்டர் கொடுத்து உங்க வாழ்க்கையை உயர்த்தின கட்சிக்கு ஓட்டா, போடுற மானியத்தை திருடிட்டு போற கட்சிக்கு ஓட்டா? யாருக்கு ஓட்டு? 2 சிலிண்டர் இலவசமா கொடுத்த திமுகவுக்கு தான் ஓட்டு. ரெண்டாவது சப்ஜெக்ட். இப்ப நீங்க எல்லாரும் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல போயிருப்பீங்க. நம்ம அக்காலாம் போயிருப்பீங்களா? நீங்க எல்லாம் யாரும் பெரிய ஆபீசர்லாம் இல்லை. நம்ம யாரு? சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் இல்லையா? ஒன்று வீட்டு வேலை செய்வோம். இங்க இருந்து புருஷவாக்கத்தில் யாராவது வீட்டு வேலைக்கு கூப்பிட்டா வீட்டு வேலைக்கு போவோம். இல்லை நம்ம வீட்டு பிள்ளை சூப்பர் மார்க்கெட்ல எங்கேயாவது வேலை செய்யும், இல்லை ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்யும், இல்லையா ஏதோ ஒரு இடத்துல போய் ஹெல்ப்பரா வேலை செய்யும் நம்ம வீட்டு பிள்ளை. இல்லை நம்மளே போவோமா இல்லையா? போவோமா இல்லையா? போவோம். நீங்க உங்களுடைய அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5000 ரூபா இருக்கும். இல்ல 6000 வச்சுங்க. 5000 ஆன்னு பாக்குறோம். எவ்வளோ? அவ்வளோ சும்மா இருந்த யானை அவ்வளோலாம் இல்லை. 4000 வச்சுங்க. இல்ல 5000, நான் சொன்ன கணக்கு 5000. இப்போ ஒன்றும் இல்லை, கன்னியாகுமரத்துல இருந்து பஸ் ஏறுறோம், 2C 2B ஏறுறோம். திருவல்லிக்கேணி இல்ல பர்ஷவாக்கம் டவுட்டனு இந்த ஏரியால போய் இறங்கணும். 8 ரூபாய் டிக்கெட் இருந்துச்சு. இப்ப எடப்பாடி காலத்துல அது 10 ரூபாய் இருந்துச்சு. போயிட்டு வர 20 ரூபா இல்லையா? நம்ம தலையெழுத்து ஷேர் அவுட் இருக்கிறப்ப அவன் கேட்கறதான் கொடுக்கணும். நெசிக்கிட்டு போனாலும் கேட்கறத கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கொடுத்தோமா இல்லையா? 5000 ரூபாய் சம்பளம்னா அம்மா சொன்னாங்க அவ்வளவு இல்ல 4000 ரூபான்னு. நீங்க போய் முதலாளி அம்மான், எம்மா நான் சொல்றத உன்னிப்பா கவனிக்கணும், நுணுக்கமா கவனிக்கணும். நீங்க போய் அந்த முதலாளி அம்மாட்ட, எம்மா நாங்க கன்னிகாபுரத்துல இருந்து வரேன், இந்த ஏரியால இருந்து வரேன், வீட்டு வேலைக்கு உன் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன், பஸ்ஸுக்கு அதிக செலவாகுது, ஒரு 500 ரூபாய் சம்பளம் சேர்த்துக்கூட. எவ்வளோ? 500 ரூபாய். நீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் முதலாளி அம்மா என்ன சொல்லும்? நீ தேய்ச்சி கிழிக்கிற கிளிக்கு இந்த சம்பளமே அதிகம், 500 ரூபாய் உனக்கு கூட்டி கொடுக்கணுமா, நாளையில இருந்து நீ வேலைக்கே வர வேண்டாம், வெள்ள போடி அப்படின்னு சொல்லுவாங்களா? சத்தமா சொல்லுவாங்க. இந்த 500 ரூபாய் நீங்க அதிகப்படுத்தி கேட்டதுக்கு அந்த வீட்டுல எச்சு பாத்திரம் கழுவி மிச்ச மீதியை சாப்பிட்டு பாத்திரம் துலக்கி வீட்டை பெருக்கி அழுக்கு துணியை துவைச்சி எல்லா வேலையும் செஞ்ச இடத்துல 500 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு சம்பளம் கேட்டப்ப என்ன சொல்லுவாங்க? நீ வேலையை விட்டு நின்னுக்கோ,
சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற, நீ வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போது நீ வெளியில போ அப்படின்னு பெண்களை அவமானப்படுத்தினாங்க. எவ்வளவு 500 ரூபாய் சம்பளம் சேர்த்து கேட்டது. ஆனா ஆட்சி மாறுனுச்சு. அதே கன்னிகாபுரம், அதே வீட்டு வேலை, அதே சூப்பர் மார்க்கெட், அதே ஜெராக்ஸ் கடை. நீங்க பஸ் ஏறுறீங்க, ஏறின உடனே ஆம்பளைங்க டிக்கெட் கொடுத்து போறோம், உட்கார்ந்து இருந்தா டீக்கா உட்கார்ந்து இருந்தா டீக்கா ஏந்திரி, நம்ம சரவணன் கவுன்சில உட்கார்ந்தா சரவணன் ஏந்திரி அப்படின்னு பெண்களை உட்கார வைக்கிறோம். கண்டக்டர் பெண்களை தான் உட்கார வைக்கிறார். முதல்ல எரிஞ்சு விழுந்துகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். இப்ப பேசுறதே கிடையாது. கேமராவை ஆன் பண்ணா ஐயோ என் வேலைக்கு உழ வந்துடும், அமைதியா போறான் நம்மால். இந்த சூழல்ல நீங்க பஸ்ஸுக்கு கொடுத்த காசு எவ்வளோ? 800 இருந்து 1000 ரூபாமா. பஸ்ஸுக்கு நீங்க கொடுத்தது 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய். 4000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய் சம்பளம். அதுல 1000 ரூபாய அரசாங்க பஸ் கட்டணமா புடுங்குனுச்சு. 500 ரூபாய் உங்க முதலாளிட்ட கேட்டதுக்கு நீ கிழிச்சது போது வேலைக்கு வராதுன்னு சொன்ன இடத்துல உன்னுடைய உழைப்பு, நீ கஷ்டப்படுற, ரத்தம் சிந்துற, வேர்வையோட உழைக்கிற ஒரு பெண் உழைக்கிற உழைப்பு, அந்த உழைப்பின் மொத்த உரிமையும் அவளுக்கு போகணும்னு உன் காசு எனக்கு வேணாம் தாயி, உன் அண்ணனா நான் தரேன், அந்த பேருந்துல இலவசமா பயணின்னு ஒரு தலைவன் சிந்திச்சான் பாத்தீங்களா? அந்த தலைவனின் பெயர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த தலைவனுடைய சின்னம் தான் உதயசூரியன். அவரின் வேட்பாளர் தான் நம்முடைய கலாநிதி வீராசாமி. 3வது திட்டம் முடிச்சறேன், நான் அதிகம் பேசல. 3வது திட்டம் உரிமை தொகை. 1000 ரூபாய் நம்ம வங்கி கணக்கில் போடுகிற உரிமை தொகை. நான் தலைவர்கிட்ட கேட்டேன், நான் தலைவர்கிட்ட நேரா பேசுவேன். தலைவர்கிட்ட கேட்டப்ப, தலைவர் இந்த திட்டத்துக்கு எப்படி உரிமை தொகைன்னு பேர் வச்சீங்க? என்ன தொகை? உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை. நான் வேற யாரையும் பேச வரலங்க. இந்த தேர்தல் களத்தில் வேற எவனுமே கிடையாது. இந்த தேர்தல் களத்தில் யாருமே கிடையாது. அது ரெட்டலை வந்து காஞ்சு போச்சு, முரசு கிழிஞ்சு போச்சு, ஒருத்தன் தாமரையை தூக்கிக்கிட்டே அலையறாங்க. வண்டே இன்னைக்கு ஏதோ புதுசா ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க யாராவது ரெட்டலைக்கு தாமரைக்கு ஓட்டு கேட்டு வந்தா சொல்லு. நான் அந்த பக்கம் ஆடு தொட்டியை கிராஸ் பண்ணா பட்டாளத்துல பாபு கடையில் சாயங்காலம் பிரியாணி, காலையில மாட்டுக்கறி பிரியாணி நான் சூடா சாப்பிடுவேன். பாபுட்ட நல்லி எலும்பு போடுறா அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிடுவோமா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆமா. தாமரகாரன் வந்து என்ன சொல்லுவான்? நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். நம்மளால இருக்க முடியுமா? சாப்பாட்டுல அவன் கை வைப்பான். நீ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான். உலகத்திலேயே the world most expensive protein is beef. உலகத்துல மிகப்பெரிய புரோட்டீன் சக்தி எதுன்னா பீஃப் தான். அது சதப்படாது, உடம்புக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆண் பெண் எல்லாருக்கும் பீஃப்ங்கிறது நல்லது. தாமரக்காரன் வந்து என்ன சொல்லுவான்? மாட்டுக்கறி சாப்பிடாதீர்கள். சரிடா, மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்ற, நீ ஏன்டா மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற அப்படின்னா அது கோமியம்ங்கிறான். நமக்கு அது தேவையில்லை, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். ஆனா நான் சாப்பிடுற உரிமையை எவனும் தடுக்க கூடாதா இல்லையா? அவன் வந்து தடுப்பேன்பா. நம்ம இங்க ஹக்கீம் பிரியாணி வந்து காலையில 3 மணிக்கு மாட்டுக்கறி பிரியாணி போடுவார். நம்ம அதுக்கு அடுத்த சந்தில மசூதிக்கு எழுத்த சந்தில உள்ள போனா வெள்ளிக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆட்டுக்கால் பாயா பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்கள நீங்க அப்பெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் சரவணன் சரியா சொல்றேன்னா இல்லையா? நான் நம்ம மக்கள்னா சரியா சொல்றேன்னா இல்லையா? இப்படிதாங்க நம்ம வாழணும். ஏன்னா உங்களை தெரிஞ்சிருக்கும். என்னைய நான் பிரசன்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருங்க, சரவணன் எங்களோட அட்வொகேட்டா இருக்காரு, நாங்க எல்லா ஊருக்கு போயிருக்கோம், எல்லா இடத்துலயும் பேசியிருக்கோங்கிறத விட இது நம்ம மண்ணு, இது எங்க ஊரு, நீங்க எல்லாம் எங்க அக்கா எங்க அம்மாமார்கள், உங்ககிட்ட உரிமையா கேட்கிறோம். அவன் என்ன வந்தான்னா என்ன நடக்கும்? 3வது திட்டத்துக்கு வந்துருவோம், உரிமை தொகை. நான் தலைவர்கிட்ட கேட்டேங்க, தலைவர் இந்த திட்டத்துக்கு உரிமை தொகைன்னு எப்படி பேர் வச்சீங்க? வேற ஏதோ பேர் வச்சிருக்கலாம். உரிமை தொகைன்னு பேர் வச்சப்ப தலைவர் என்கிட்ட சொன்னது நான் உண்மையாவே கண்கலங்கினேன். நான் அதே கேள்வியை உங்கள்கிட்ட சொல்றேன். தலைவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்றேன். நம்ம வீட்டுலங்க காலையில முதல்ல எந்திரிக்கிறது யாரு? சத்தமா நீ 11 மணி வரைக்கும் ஏந்திரிக்க மாட்டேன், சும்மா ஏறினா என்ன? காலையில யாரு முதல்ல ஏந்திரிக்கிறது? பெண்கள். காலையில நம்ம ஏந்திரிப்போம்.
காலையில நம்ம ஏந்திரிச்சு பிள்ளைகளை தட்டி எழுப்பி ஏந்திரா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆட்டோ வந்துரும், பஸ் வந்துரும்னு அந்த பிள்ளைகளை தட்டி எழுப்பி அந்த பிள்ளைகளை குளிப்பாட்டி அந்த யூனிஃபார்ம் பேகும் மாற்ற கதை இருக்கு பாரு. இப்ப டவுசர் ஒரு இடத்துல போட்டிருப்பான், சட்டையை ஒரு இடத்துல போட்டிருப்பான், சாக்ஸ் ஒரு இடத்துல போட்டிருப்பான், பெல்ட் ஒரு இடத்துல போட்டிருப்பான். இது எல்லாம் தேடி நீங்க பெரிய சண்டை செஞ்சு அவனை ரெடி பண்ணுவீங்க. ரெடி பண்ணி முடிச்ச உடனே டேய் பேக் எங்கடான்னு கேட்டா, அம்மா பேக் இங்கதாம்மா வச்சேன்னா பேகை தேடணும், பேக் மட்டும்தான் இருக்கும். டே உள்ள நோட்டெல்லாம் இங்கதாம்மா வச்சேம்மா. அந்த பேகு நோட்டு எல்லாம் முடிச்சுட்டு போறப்ப பேகை நீங்க மாட்டணும்னு கேட்பான், அம்மா பென்சில் வேணும்பா. எத்தனை பென்சில்ரா வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இருக்கிற ஒரு பென்சிலையும் வாங்கி வச்சு அவனுக்கு ரெடி பண்ணி, முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இட்லி கடையிலையோ இல்ல தோசை கடையிலையோ வந்து ஒரு தோசை 2 இட்லி வாங்கி கொடுத்து தங்கா சாப்பிட்டுட்டு போன்னு சின்ன பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அனுப்புனோமா? ஆனா இப்ப நீ காலையில சாப்பாடு கூட கொடுக்க வேணாம் தாயி, நீ ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும். நீ அம்மாவா இருந்து செய்ய வேண்டியதை கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அம்மாவா இருந்து சாப்பாடு கொடுக்குறேன், அம்மாவா இருந்து சாப்பாடு கொடுக்குறேன். இதெல்லாம் திட்டம் இல்லைங்க, இதெல்லாம் திட்டம் இல்லைங்க. இது நம்முடைய மனசாட்சி, இது நம்ம மக்களுக்கான சேவை. அது மட்டும் இல்ல, காலையில சாப்பாடு கொடுத்து நீங்க ஆட்டோ ஏத்தி அனுப்புறப்ப நம்ம வீட்டுக்காரர் ஏந்திரிப்பார், எங்கடி போயிட்டு வர காலையிலேயே எங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஏத்தி அனுப்பி விட்டு வரேன், அதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா, டீ போடு அப்படிம்பார். வாங்கின பால் மிச்சம் இருக்கோ இல்ல சொம்பு எடுத்துட்டு போய் கடையில டீ வாங்கி நம்ம தலைவர் உட்காந்துருப்பாரு, நீங்க டீ குடிப்பீங்க. என்ன டிஃபன் கேட்பாரு, எங்க பிள்ளைகளுக்கு உப்புமா செஞ்சேன் சாப்பிட்றீங்களா? அது என்ன எனக்கு உப்புமா, போய் இட்லி செடு அப்படின்னா இட்லிக்கு மாவு வாங்கி, இப்பதான் நம்ம ஊர்ல யாரும் மாவு அரைக்கிறது இல்ல, கீழே மளிகை கடையில போய் 35 ரூபா கொடுத்து 1/2 கிலோ மாவு கொடுத்துட்றான் வாங்கி. ஏன்னா எங்க வீட்லயும் அதுதான், எங்க வீட்டுல இத்தனைக்கு 2 வேலைக்காரங்க 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன், அவங்களே கடையில தான் வாங்குறாங்க. ஏமா அரிசி போட்டு அரைங்க அப்படின்னா எங்க வள்ளி அக்கா, தம்பி நீங்க ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கெல்லாம் அரைக்க முடியாது, எனக்கு தாக்கா அவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இது ஏன் சொல்றேன்னா, இப்ப வள்ளி அக்கான்னு சொல்றேன்ல, எங்கிட்ட வேலை பார்க்குறவங்க தான், எங்க வீட்டுல வேலை பார்க்குறவங்க தான், அக்கான்ற உரிமையில பேசுறோம்ல, நம்ம மக்கள் மட்டும்தான் அப்படி பேசுவோம், அப்ப நான் சொன்னேன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு, நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, இங்க பாரு பிரசன்னா கூட்டம் இருக்கு, தேர்தல் வேலை இருக்கு, நான் போறேன், மதியானத்துக்கு சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சு 2 மீன் வறுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு போவார். எங்க அக்கா என்ன பண்ணோம், பிள்ளைங்க நேத்து அவுத்து போட்ட சட்டை, அதுங்க போட்டிருந்த ஜட்டி பனியன், நம்ம தலைவன் போட்டிருந்த சட்டை வேட்டி ஜட்டி பனியன் எல்லாத்தையும் துவைச்சி, அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கி பக்கத்து வீட்டில் கதை பேசி அவங்களுக்கு யாராவது உதவினா பண்ணி, இதுக்கு இடையில வீட்டு வேலைக்கு போய் மதியானம் அப்படி ஒரு 12:45 உட்காந்து டிவி ரிமோட்டை எடுத்து ஃபேனை போட்டுட்டு உட்காந்தா அன்பே வான்னு வரும். நம்ம தலைவர் வீட்டுக்குள்ளார வருவாரு, என்ன சொல்லுவாரு, இதே வேலையாடி உனக்கு உடம்ப வளர்க்கிறிய டிவியா பார்த்துக்கிட்டு இருக்கிய, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாரா? அக்காவை நிறைய சொல்லியிருக்க. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது. நான் வந்து நடக்காத சொல்ல, நடக்கிறது தானே. அப்படி நடக்கிற போது மதியானம் தலைவன் சாப்பிட்டுருவான், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுவீங்க. இந்த நாட்டில் நடக்கிற விஷயத்தை பாருங்க, அவர் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நீங்க சாப்பிடுவீங்க, அவர் தலைவன் படுக்க போவாரு, நம்ம அப்படியே இந்த பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா மணி 3:45 ஆயிடும். ஐயையோ பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருமேன்னு எங்க அக்காவும் அம்மாவும் கீழே இறங்கி போய் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அதுங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அதுங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து பால் வாங்கி டீ கொடுத்தோ வடை வாங்கி எதையோ ஒன்று கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க உட்கார வச்சோ இல்லை டியூஷனுக்கு அனுப்பிட்டோ நம்ம தலைவர் 6 மணிக்கு வெள்ளச்சட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். போகும்போது சொல்லுவாரு, காலையில வச்ச மீன் குழம்பு இருக்கு, நைட்டுக்கு தோசை மாவு வாங்கி தோசை சுட்டு வை, மீன் குழம்பு தோசைன்ட்டு போவாரு. எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு 8:30 சாப்பாடு கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சு அதுங்களை தூங்க வச்சு எல்லா பாத்திரத்தையும் ஒழிச்சு வச்சு கடைசியா வீட்டுக்காரர் வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு இருக்கிற மிச்ச மீதியை கடைசியா சாப்பிட்டுட்டு கடைசியா தூங்குறது யாரு? ரைட். இந்த சூழல்ல உங்க வீட்டுக்காரரோட நீங்க வெளியில போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நான் அரசியல்ல இருக்கேங்க பாரு. அக்கா என்ன பண்ற, அவ தின்னுட்டு சும்மா நாடகம் பார்த்து உடம்ப வளர்க்குறா. சொல்லுவாங்களா இல்லையா? உங்க வீட்டுல உங்களோட குடும்பம் நடத்துகிற உங்கள் கணவன்மார்களே நீங்க உழைக்கிற உழைப்பை மதிக்காம
என்ன பண்றாவ? வீட்டுல சும்மா தின்னுட்டு தூங்குறா அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்காக கலைஞர் பெற்றுக் கொடுத்த மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிந்தித்தார். தங்கையே, அம்மாவா, அக்காவே, உன் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட உன்னுடைய உழைப்பை மதிக்காமல் இருக்கலாம். உன் அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக நீ வீட்டில் செய்கிற வேலைக்கு மாதம் 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாய் கொடுக்கிறேன்னு உங்கள் உழைப்பை அங்கீகாரப்படுத்தியது யாரு? கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது 3வது திட்டம். 4வது திட்டம், நம்ம வீட்டு பிள்ளைங்க பெரும்பாலும் பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் படிக்காது, அரசு பள்ளியில தான் படிக்கும். 6வதுல இருந்து 12வது வரைக்கும் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் படித்தால், நாங்க இதை தேர்தல் அறிக்கையில சொல்லல, வாக்குறுதி கொடுக்கல, ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் ஆகிறது, உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்கிறாங்க. 18 லட்சம் பெண்கள் வாங்கிட்டாங்க. இதுவரைக்கும் 18 லட்சம் பெண்கள் வாங்குறாங்க. தலைவர்கிட்ட திருவாரூர் போறப்ப ஒரு பையன் எழுந்திருச்சு, தலைவரே வணக்கம்னா. என்னப்பா அப்படின்னு தலைவர் கேட்டார். நீங்க என்ன பெண்களுக்கு மட்டும்தான் புதுமை பெண் திட்டம், அவங்களுக்கு மட்டும்தான் 1000, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்ட உடனேயே அடுத்த நாள் வந்தார் திருவாரூர்ல இருந்து. பட்ஜெட்டுக்கு முன்னாடி சொன்னாரு, எப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமோ அதை போலவே ஆண் பிள்ளைகளுக்கு தங்கத் தமிழ் செல்வன் என்கிற திட்டத்தின் பெயரில் அவனுக்கும் 1000 ரூபாய், அவனுக்கும் 1000 ரூபாய். படிச்சா 3 வருஷம் படிக்கிறாமா, 1 வருஷம் 12,000 ரூபாய், 2 வருஷம் 24,000 ரூபாய், 3 வருஷம் 36,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல, உங்க பிள்ளைகளோட வங்கி கணக்குல. இது எவ்வளவு பெரிய பணம்ங்கிறது சாதாரண சாமானிய மக்களான நமக்கு தான் தெரியும். நீங்க 4,000 ரூபாய் வீட்டு வேலை பார்க்கறேன்னு சொல்றப்ப எனக்கு வலிக்குது. நான் கஷ்டப்படுறேன். எங்க அம்மா என்னை வீட்டு வேலை செஞ்சு தான் காப்பாத்துனாங்க. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. எங்களுக்கு படிப்பு தான் எங்களை காப்பாத்துனுச்சு. ஆனா நீங்க சொல்றப்ப எங்களுக்கு வலிக்குது. ஆனா இந்த 1000 ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகைன்னு எங்களுக்கு தெரியும். பேருந்தில் பயணிக்கிற பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது அது அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் உழைப்பை உறிஞ்சக்கூடாதுங்கிற திட்டம். பெண்கள் படித்தால் புதுமை பெண் திட்டத்தில் 3 ஆண்டுக்கு 36,000 கல்வி உரிமை. ஆனா புதுமை பெண் திட்டம், உரிமை தொகை, இலவச பேருந்து, இதையெல்லாம் மோடி சொல்றாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு பிச்சை போட்டுட்டா அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களான். நமக்கு கலைஞர் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த உரிமை தொகை பேர் என்ன? உரிமை தொகை. நான் அப்பாவா கொடுக்கிறேன், அண்ணனா கொடுக்கிறேன், தம்பியா கொடுக்கிறேன். என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற அந்த திட்டத்திற்கு இந்த பாஜக பாசிச சங்கி கும்பல் நம்மளை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்றான், பிச்சைக்காரன்னு சொல்றான். அவங்க கூட்டணி போட்டு வருவாங்க, ரெட்டலன்னு வருவான், தாமரன்னு வருவான். எவன் வந்தாலும் சொல்லு, எங்கள் மானத்தையும் உரிமையும் காப்பது உதயசூரியன். எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்முடைய புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரில் ஒரு கலை கல்லூரியை, உலகத்திலேயே முதலில் ஒரு கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயரிட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தந்தை கலைஞர்னு சொல்லி. அம்பேத்கருக்கு பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதலில் தொடங்கியது எங்க சின்னம் உதயசூரியன். அதற்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லுங்கள். உதயசூரியன் குறித்தோ அல்லது இந்த இயக்கத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னவனுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன், இந்த தெரு சாதாரண தெருதான். பிரசன்னா எங்கெங்கோ எல்லாம் பேசி இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து பேசுகிற போது என் தாயின் மடியில் படுத்து கிடப்பது போல ஒரு உணர்வு. நண்பர்களே, நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், ஆணித்தரமாக சொல்லுகிறேன், கடந்த முறை பெற்ற வாக்கை விட ஏறக்குறைய 2 மடங்கு வாக்கை பெண்கள் நீங்கள் சேர்க்க வேண்டும். நான் ஏன் ஆண்களுக்கு பேசல தெரியுமா? அவங்க எப்படியா இருந்தாலும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் பார்க்கிற பெண்களிடத்தில் நான் சொன்ன கருத்து சொல்லுங்க. நான் சொன்ன கருத்துல யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா தம்பி இது தப்புன்னு சொல்லுங்க, அதற்கு மாற்று வழி தருகிறோம். ஆனால் உங்களை பிச்சைக்காரர்கள், பிச்சை வாங்குகிறீர்கள் என்று சொன்ன பாஜகவோ அதிமுகவோ வந்தால் உங்கள் கையில் இருப்பதை உயர்த்தி காட்டுங்கள். உங்கள் உரிமை முழக்கம் உதயசூரியனாக இருக்கட்டும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.